வாழ்க வளமுடன். ஹாட் ஃபுட் பாத் அப்படின்ற இந்த இயற்கை முறை சிகிச்சை இது எப்படி சரியாக செய்கிறது, நம்ம வீட்டிலேயே இதை செய்ய முடியும், கரெக்டாக இதை எப்படி செய்கிறது, அதோடைய முழு ப்ரொசீஜர் என்ன அப்படின்ற முழு தகவல் இப்போ நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எதையுமே சரியான ப்ரொசீஜரில் செய்கிறப்ப தான் எதிர்பார்த்த பலன் நமக்கு கிடைக்கும். இந்த ஹாட் ஃபுட் பாத்துடைய அழகு என்ன அப்படின்னா, இது தூக்கமின்மை பிரச்சனையை சரி பண்ணும். தூக்கமின்மையோட சேர்த்து தூக்கமின்மைக்கு காரணமான ஸ்ட்ரெஸ் இதையும் ரிலீவ் பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை ஹாட் ஃபுட் பாத். இந்த ஹாட் ஃபுட் பாத்து எப்படி செய்யணும் அப்படின்னா, பொதுவாக இயற்கை மருத்துவமனைகளில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஹாட் ஃபுட் பாத் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அறைக்கு போய் தூங்குற மாதிரி நேராக இந்த ஹாட் ஃபுட் பாத் எடுத்ததுக்கப்புறம் நேராக தூங்க தான் போகணும். அது மாதிரி சிஸ்டத்தில் அந்த டேவுடைய ஷெட்யூல் இருக்கும். அப்போ இரவு தான் இதை செய்யணும், தூங்குறதுக்கு முன்னாடி செய்யணும். இது முதல் விஷயம். அதுக்கடுத்தது ரெண்டாவது, இதுக்கு நம்ம முட்டி அளவு கால் மூழ்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சைஸில் பக்கெட் இருக்கணும். இந்த பக்கெட்டில் சுடு தண்ணி ஒரு 40 டிகிரி அளவு டெம்பரேச்சரில் இருக்கணும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் செய்கிற தவறு, இந்த ஹாட் ஃபுட் பாத்தில் காலை வச்சுருவாங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து தண்ணீர் குளிர்ந்து போயிடும். அரை மணி நேரம் சிகிச்சை நேரம் இருக்கும். அப்போ அப்படி செய்திடக்கூடாது. அப்போ என்ன ஆகும், ஒரு 5 நிமிஷம் ஒரு முறை அதில் இருக்கிற தண்ணியை வெளியே எடுத்துட்டு விட்டுட்டு வெளியே இருக்கிற சூடான தண்ணி திரும்ப உள்ளே எடுத்து விடணும். அப்படி செய்கிறப்ப அந்த 40 டிகிரிலேயே தொடர்ச்சியாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். 40 டிகிரியில் இருக்கிறப்ப நல்ல எக்ஸாக்டாக நல்லா வேலை செய்யும். 40 டிகிரியை விட 35 டிகிரி டு 40 டிகிரி எந்த அளவுக்கு கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, தாங்க முடியாத அளவுக்கு. அதே மாதிரி எதுவுமே இல்லாத அளவுக்கும் இருக்கக்கூடாது. 40 டிகிரி அப்படின்றது 40 டு 45 இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். 45 ஆரம்பத்தில் வைக்க முடியாது, 40லிருந்து கூட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா 45 டிகிரி வரை வைக்க முடியும். செஞ்சு முடித்த உடனேவே தூக்கம் நல்லா சொக்கும். இப்படி நம்ம காலை வச்சிடறோம். இது எப்போ செய்யணும்னா, சீரக தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹாட் ஃபுட் பாத்தை எடுத்துக்கணும். இந்த ஹாட் ஃபுட் பாத்தை நம்ம காலை வச்சுக்கிறோம். தலைக்கு மேலே கோல்டு கம்ப்ரஸ் வைக்கணும். ஒரு ஒயிட் கலர் டவல் அது தண்ணியில் டிப் பண்ணி நல்லா புழிஞ்சு, கோல்டு வாட்டரில் டிப் பண்ணி புழிஞ்சு அது தலைக்கு மேலே வச்சுக்கணும். இந்த ஹாட் ஃபுட் பாத் எடுக்கிறப்ப இந்த கோல்டு கம்ப்ரஸ் தலையில் வைக்கணும். தொடர்ச்சியாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் மினிமம் இருக்கணும். 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரை இந்த ஹாட் ஃபுட் இம்மர்சன் இதை செய்யலாம். ஹாட் ஃபுட் இம்மர்சன் செய்கிறப்ப அந்த தண்ணீரில் எப்சோம் சால்ட்டு, இது மெடிக்கல் ஷாப்பில் கேட்டால் கிடைக்கும். எப்சோம் சால்ட் அப்படின்றது மெக்னீசியம் சல்ஃபேட். இதை போட்டு கலந்து அதில் நம்ம கால் வச்சுருக்கலாம். இல்லை கெமமைல் ஆயில், இல்லைனா லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், இது அந்த தண்ணீரில் விட்டுட்டு அதில் நம்ம கால் வச்சுருக்கலாம். இதில் நம்ம கால் வச்சுருக்கிறப்ப அந்த எசென்ஷியல் ஆயிலுடைய நறுமணம் நமக்கு வந்துட்டு இருக்கும். அதுவே ஒரு ரிலாக்ஸிங் எஃபெக்ட் கிடைக்கும். இந்த கெமமைல் ஆயில் எல்லாமே ஸ்லீப்பை ப்ரமோட் பண்ணக்கூடிய நமது ஃபிசியாலஜியில் மாற்றங்கள் ஏற்படுத்தும் அப்படின்றது நிறைய ஸ்டடீஸில் சொல்லியிருக்கு. அப்போ இதை எல்லாமே இதில் சேர்த்துக்கணும். இந்த ஹாட் ஃபுட் இம்மர்சனில் அரை மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப குளிர்ந்த தண்ணியில் காலை எல்லாமே கழுவக்கூடாது. நம்ம ஒரு டவல் எடுத்து அதை வெட்டாக இருக்கிற நம்ம கால்களை வைப் பண்ணி எடுத்துட்டு நேராக தூங்க போயிடணும். இந்த கோல்டு கம்ப்ரஸை இழுத்து விட்டுட்டு தூங்க போயிடணும். கண்ணை மூடி படுத்தீங்க அப்படின்னா தூக்கம் நல்லா ஆழ்ந்த தூக்கமாக வரும். தூக்கமின்மை அப்படின்றது அதோடைய ஸ்ட்ரெஸ் நீங்கள் எடுத்துக்காதீங்க. தூக்கமின்மைன்றது சரியான தகவல்கள் இதை ஃபாலோ பண்ணுறப்ப 100% சரியாகும். நம்ம சுகாதாரம் ஔஷதம் அப்படின்ற பேரில் பல லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் அப்படின்றது சர்க்கரை வியாதி, பிபி, இது போல் இன்சோம்னியா, ஹை கொலஸ்ட்ராலு, தைராய்டு, ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு, பிசிஓடி எல்லாத்தையுமே நம்ம டயட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக நம்ம சரி பண்ணுறோம். அப்போ தூக்கமின்மைக்கு என்னென்ன சத்துக்கள் வேணும் சரியாக பிரித்து நம்ம முதல் காணொலியில் கொடுத்துருக்குறோம். இன்சோம்னியா ரிவர்சல். ரெண்டாவது, என்ன தவறுகள்னால தூக்கம் வராமல் இருக்குது அதை எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறோம். மூணாவது, தூக்கம் நல்லா வரதுக்கு 3 பானங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுக்கடுத்தது இப்போ இயற்கை முறை சிகிச்சை. இதற்கு உரிய சிகிச்சை இந்த ஹாட் ஃபுட் இம்மர்சன். இது எல்லாத்தையுமே கடைபிடிங்க. தூக்கமின்மையிலேருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடலாம். மருந்துகள் எடுத்தவங்க எல்லாருமே நம்ம நிறைய நிப்பாட்டி இருக்கிறோம். அப்போ இதுதான் முழுமையான தகவல். நீங்கள் நம்மக்கிட்ட கன்சல்ட் பண்ணாலும் இந்த விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். இப்போ இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும்.
எப்பொழுதுமே நேச்சுரோபதியில் ஒரு ப்ராவர்ப் நம்ம சொல்லுவோம், ஆல் டிசீசஸ் கேன் பி க்யூர்டு. எல்லா வியாதிகளையுமே க்யூர் பண்ண முடியும். நீங்கள் என்னென்ன வியாதிகள் க்யூர் ஆகாதுன்னு சொல்கிறீங்களோ எல்லாத்தையுமே க்யூர் பண்ணி இருக்கிறாங்க. கேன்சரை க்யூர் பண்ணி ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. டிபியை க்யூர் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எய்ட்ஸ் க்யூர் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, வாழ்ந்து காட்டி இருக்கிறாங்க. பேரலிசிஸ்லேருந்து வெளியே வந்தவங்க இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ தான் ஆல் டிசீஸ் ஆர் க்யூரபிள் அப்படின்றாங்க. பட் ஆல் பேஷண்ட்ஸ் ஆர் நாட் க்யூரபிள். எதனால எல்லா பேஷண்ட்ஸுமே நாட் க்யூரபிள்? ஏன்னா பேஷண்ட்ஸ் மேலே தான் தவறு. ஏன் அப்படின்னா டிசிப்ளின் இல்லை, மன வலிமை இல்லை அப்படின்னா எந்த வியாதியும் சரியாகாது. சாதாரண சர்க்கரை வியாதி அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பெரிய வியாதி எல்லாமே கிடையவே கிடையாது. அப்போ இனிப்பு நிப்பாட்டுங்க, சர்க்கரையை அளவை கம்மி பண்ணுங்க அப்படின்றப்ப சர்க்கரையுடைய அளவு நம்மளால் டீ காஃபி குடிக்காமல் இருக்க முடியல, டீ காஃபியில் சர்க்கரை போட்டு எடுக்காமல் இருக்க முடியல, உடல் பயிற்சிக்கு நேரம் இல்லை, இப்படி ரீசன் சொல்கிறப்ப இப்போ ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ரெட் ரைஸ் எடுங்க, மில்லட் எடுங்க, பிடிக்கல, அப்போ மன வலிமை இல்லை, ஏதோ ஒரு ரீசன் அப்படி சொல்கிறப்ப அப்போ ஆல் பேஷண்ட்ஸ் கேனாட் பி க்யூர்ட் அப்படின்றாங்க. சரியா? அதுடைய ரூட் காசு என்ன அப்படின்னு பார்த்தா, அதுடைய ரூட் காசு குழந்தையிலேருந்து வரது தான். இப்போ குழந்தையில இருக்கிறாங்க, செல்ஃபோனை பார்க்குறாங்க. செல்ஃபோனை பார்க்குறப்ப மைண்ட் கண்ட்ரோல், மைண்ட் பவர் கம்மியாகும் அவங்களுக்கு. அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோஸை ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு தெரியுது, தெரிஞ்சு அது கண்ட்ரோல் இல்லாமல் செய்கிறாங்க. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா அது மென்டல் ஹேபிட்டாக மாறும். ப்ரொஃபஷனல் ஹிப்னோதெரபிஸ்ட்டு, மைண்டு எப்படி ஒர்க் ஆகுது, மைண்டுக்கு தனியாக ஃபிசியாலஜி இருக்குது. அப்போ இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அப்போ குழந்தையிலேருந்தே பாரம்பரிய உடற்பயிற்சி டெய்லி டிசிப்ளினாக எந்த பாரம்பரிய உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டாலும் முதல்ல அந்த ஆசனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கம் இல்லை அப்படின்னா எதையுமே நான் சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மணினா கரெக்டாக 6 மணிக்கு வரணும். பயிற்சி டெய்லி பண்ணணும், விடாமல் செய்யணும். அப்போ இது எல்லாமே மைண்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடியது, ஃபிசிக்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடியது. அப்போ இந்த மன வலிமை இருந்தால் எல்லா வியாதிகளையுமே சரி செய்ய முடியும். ஹார்ட் ஃபுட் இம்மர்சன், இதில் எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, முழுமையாக இதை பயன்படுத்திக்கோங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன்.